இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதாவை எதிர்க்கட்சிகள் தோற்கடிப்பார்களா என்ற ஒரு ஐயம் எனக்கு இருந்தது. சொந்த மண்ணை காட்டி கொடுக்கின்ற வீடனர்கள் இல்லாமல் இல்லை. ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பேரும் துரோகிகள். சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன், பவன் கல்யாண் எல்லாரும் ஆந்திர மக்களின் வாக்குரிமையை செல்லாமலாக்குகின்ற இந்த பச்சை துரோகத்துக்கு உடந்தையாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் எடப்பாடி, அன்புமணி, அண்ணாமலை. முதல்வர் சட்ட முன்வரைவை எரித்தால் அதை தேச துரோக நடவடிக்கை என்று அன்புமணியால் பேச முடியுது. இதையெல்லாம் பேசினாலே ஆபத்து என்று தமிழக மக்களிடம் இவர்கள் பயப்படுகின்ற நிலைமை இல்லை. இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கி காலையில் பத்திரிகையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தினமலர், தினமணி, தமிழ் இந்து, இது மூணையும் நான் பார்த்தேன். மூணுலேயுமே பெண்களுக்கான இடஒதுக்கீடு அளிக்கின்ற மசோதா தோல்வி, எதிர்க்கட்சிகள் அதை தோற்கடித்தார்கள். இது பச்சை பொய். சரி, தமிழ் பத்திரிகைகள் தான் இப்படி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில பத்திரிகையை பார்ப்போம் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, டெக்கான் ஹெரால்டு, அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எல்லாத்துலேயும் இதே தான் செய்தி. அப்போது ஒழுங்காக செய்தி வந்தது எனக்கு தெரிஞ்ச 2 பத்திரிகை. ஒன்று தினகரன் தலைப்பு செய்தி, இன்னொன்று ஆங்கில இந்து நாளேடினுடைய தலைப்பு செய்தி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் முறியடிக்கப்பட்டது அப்படின்னு தலைப்பு போட்டிருந்தாங்க. அதாவது டீலிமிட்டேஷனை இப்போவே சாத்தியமாக்குகின்ற அரசமைப்பு சட்ட திருத்தம் முறியடிக்கப்பட்டதுன்னு போட்டிருந்தாங்க. உண்மை அதுதான்.